அந்த பெண் ஒரு அழகான காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜில் பேச்சு, கவிதை, நாடகம், நடனம் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே படிச்சுட்டி. ஆக்சிடெண்ட்டை பற்றி கண்ணீர் கவிதை எழுதியவங்க. அவங்களுக்கு நடந்த சோகம் இந்த உலகத்தில் யாருக்குமே வரவே கூடாது. அந்த மாணவியோடைய மரணம் கூட விபத்தில் தானா நடக்கணும். அந்த பெண் அதனை கவிதையை படிக்கிறேன் கேளுங்க. சாலைகளுக்கு தெரியாது நீ சாதிக்க பிறந்தவன் என்று, விரைந்து செல்லும் வாகனங்களுக்கு தெரியுமா நீதான் எங்கள் வீட்டின் விடியல் என்று, முந்தி செல்லும் முன்னோடிகளுக்கு தெரியுமா நீதான் எங்கள் வீட்டின் முகவரி என்று, கடந்து செல்லும் கனரக வாகனங்களுக்கு தெரியுமா நீதான் எங்கள் கண்மணி என்று, விடியலும் விலாசமுமாய் நம்பிக்கையும் எதிர்காலமுமாய் நம்பியிருக்கிறோம் உன்னை. 5 நிமிடங்கள் காத்திருந்து அடுத்து வரும் பேருந்திற்காக காத்திருக்க முடியாதா? உனக்காக நீ பிறந்த நாள் முதல் இன்று வரை காப்பாற்றுவாய் என்று காத்திருக்கிறோம். காலமெல்லாம் உடனே இருப்பேன் என்று கட்டிய தாலி நினைவிருக்கிறதா கண்ணாளா? காத்திருப்பேன் கடைசி வரை. விரல் பிடித்து நான் நடந்து கரை தாண்டவும் கடல் தாண்டவும் கற்றுக்கொண்டேன். உன் நிழல் நான் தந்தையே, விழித்திருப்பேன் நீ வரும் வரை. அலுவலகத்திற்கு தானே சென்று இருக்கிறாய், அப்படியே திரும்பி வருவாய் என்று காத்திருக்கிறோம். உடையாமலும் உரசாமலும் கவனமுடன் திரும்பி வா. நீ செல்லும் பாதைகள் உனக்கு வெறும் பயணமாக இருக்கலாம். காத்திருக்கும் எங்களுக்கு தான் தெரியும் காலனிடம் போராடி கொண்டிருக்கிறாய் என்று. அம்மாவும் அப்பாவும் தம்பியும் தங்கையும் மனைவியும் மகளும் மகனும் என வாழ கிடைத்த இந்த வாழ்க்கையை ஒரு வரம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். தொங்கி செல்வதும் துரத்தி செல்வதும் உங்கள் குருதியின் வேகமாக இருக்கலாம். ஆனால் விபத்துகளில் இருந்து எப்போதும் தப்பித்து விட முடியாது. விவேகமுடன் செயல்படாவிட்டால் வீட்டில் காத்திருக்கும் உயிருக்கும் மேலான உங்கள் உறவுகளை எல்லாம் அரசு மருத்துவமனையில் பிணவரையில் பிரேத பரிசோதனைக்காக காத்திருக்க வைத்துவிடும் என்பதை அறிவீர்களோ? அதனால் தயவு செய்து வாகனத்தில் செல்லும் போது மெதுவாக செல்லவும். நீங்கள் ஒரு மகனாக இருந்தால் ஒரு குடும்பத்தின் வாரிசு போச்சு, கணவனாக இருந்தால் குடும்பம் போச்சு, தந்தையாக இருந்தால் ஒரு குடும்பமே இருண்டு போச்சு. கனநேர கவனக்குறைவால் கதை முடிகிறது நண்பா. கவனமாக செல், காத்திருக்கின்றன உறவுகள் உனக்காக. இப்படி கவிதை எழுதிய அந்த பொண்ணோடைய மரணமும் விபத்தில் தான் முடிஞ்சுது. இந்த செய்தியை பற்றி ஏதாச்சும் சொல்ல விரும்பினா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.